LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சக்கத்துல்லா அப்பா. நீ நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, பிளெண்டரில் ஒரு கார்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான தான், பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மரங்கள்லாம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற வந்து இதில் காமிக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு டுட்டோரியல் நான் போட்டிருக்கேன், முந்தின வீடியோவில் தான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்கன்னா பார்த்துருங்க, வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே கார்டுலேயும் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்படின்னா ஒரு மரம் வந்து எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த மரங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கார்டு வந்து உருவாக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கார்டு வந்து எப்படின்னா ஒரு நடுவில் வந்து ஒரு ஆறு போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சிம்பிளாக வந்து ஏரியல் வியூவில் வந்து பார்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காசு கொடுங்க, நம்ம வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கார்டை உருவாக்குவோம், கார்டு செய்வோம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது, இது வந்து ஒரிஜினல் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபேக்கான கார்டு கிடையாது, ஒரிஜினல் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி செய்யலாங்கிறது நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், புதுசாலாம் ஒன்று சொல்லலை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ டுட்டோரியலுக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு 6 மரங்கள் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து நான் 2 மரம் தான் செஞ்சு காமிச்சேன் போனோட. பட் இதில் வந்து அதுக்கப்புறம் நானே செஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குன்னு நான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக இப்படி தான் லாஸ்ட் டைம் இப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக இது தனி ஆப்ஜெக்டாக இருக்கும், ட்ரீஸ் லீவ்ஸ் தனியாக இருக்கும், பிரான்ச் தனியாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த பிரான்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ லீவ்ஸ் வந்து மெஷ்ஷு. ஓகேங்களா? ஆனால் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கருவ்ஸ். இது வந்து கருவ்ஸ், இது வந்து மெஷ் கிடையாது, கருவு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணணும், அப்போ தான் இது ரெண்டையும் ஒரே ஆப்ஜெக்டாக மாற்ற முடியும். ஓகே, ஸோ இதை இப்போ வந்து கருவு, இதை எடிட் மோடில் போனால் உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், இது வந்து ஒரு கருவு, கரெக்டாக மெஷ்ஷு கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணணும், மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், F3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் மெஷ்னு இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட்டு இதில் கன்வெர்ட் வாங்க, இதில் மெஷ் கொடுங்க. ஸோ என்ன பண்ணணும்னா உங்கள் கருவை வந்து மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இது வந்து மெஷ், முன்னாடி கருவாக இருந்தது, இப்போ வந்து மெஷ்ஷாக ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி கருவாக இருந்தது, இப்போ வந்து மெஷ்ஷாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இந்த 2 ஆப்ஜெக்டையும் வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இதை ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணி பார்ட்டிகல்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வச்சு கார்டு ஃபுல்லாக மரங்கள் மாதிரி நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இது பேரண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ லீஃப் வந்து இந்த ட்ரீயோட பேரண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் ட்ரீயை மூவ் பண்ணால் இதுவும் மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், இது ரெண்டையும் தனித்தனி ஆப்ஜெக்டாக மாற்றிடுறேன், பேரண்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ எது இப்போ சில்ட்ரனோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ லீஃபை செலக்ட் பண்ணிவிட்டு Alt+P கொடுத்து கிளியர் பேரண்ட் அண்ட் கீப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து இதோட பேரண்ட்டாக இல்லை, ஸோ ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரீயை செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் பிரான்ச்சை, லீஃபை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிடுங்க. அவ்வளோதான், இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது நான் என்ன பண்ணேன்னா tree_6ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட 6 மரங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நான் பண்ண போகிறேன். ஸோ அது நான் உங்களுக்கு காட்ட போகிறது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மரத்தை காமிச்சிட்டோம்ல, ஸோ அதனால் வந்து மற்றதை வந்து நானே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு புது பிளெண்டர் ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபாரஸ்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா இதை ரிமூவ் பண்ணிடுவோம், க்யூபை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபாரஸ்ட் பிளேன் ஒரு குரூப் ரெடி பண்ணிக்கிறேன், கலெக்ஷன். ஸோ இந்த கலெக்ஷனில் ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். ஸோ பிளேனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வைப்போம், 15 கூட நிறையாவே வைப்போம், 20 வைப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் வச்சுருக்கேன், நான் சைஸ் வந்து 20 சைஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் சப் டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு 25 100ன்னு சப் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சப்டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சப்டிவைட் நான் பண்ணால் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய அந்த
ஏற்ற இறக்கங்கள் அப்புறம் இந்த ஆறு போகக்கூடிய அந்த பாதை இதெல்லாம் வந்து உருவாக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்டிவைடை பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். சப்டிவைட் அக்கௌண்ட் தேவைப்பட்டால் நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஸ்கல்ப்டிங் மோடுக்கு வாங்க, வந்துட்டு இந்த ப்ரஷ் எடுத்துப்போம். இந்த ட்ரா ஷார்ப்னில் இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகமாக்கிட்டு டாப் வியூவிலேருந்து 7 ப்ரெஸ் பண்ணி டாப் வியூவுக்கு வந்துக்கிறேன். கொஞ்சம் அந்த ஆறு போகக்கூடிய அந்த பாதை இருக்குல்ல, அது அப்படி போடுவோம். ஓகே, இப்போ இந்த ஆறு போகக்கூடிய இந்த பாதையை வந்து போட்டாச்சு. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் சைஸை வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தால் இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இப்படியே நம்ம கொண்டு வந்தால் வச்சிங்களேன் அது வந்து ஸ்மூத் ஆகும். ஸோ இந்த ஆறும் சரி இந்த கார்டும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஸ்கேலில் பண்ணுறோம், ஹை ரெசல்யூஷனில் பண்ணுறோம். கொஞ்சம் சிஸ்டம் வந்து தடுமாற வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஆறு போகக்கூடிய அந்த பாதை. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபாரஸ்ட் லேண்டுன்னு வச்சுருவோம். ஓகே, ஸோ ஒரு பிளேன் இங்கே ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளேன் வச்சுருவோம். இதை சார் சைஸை பெருசாக்கிட்டு கீழே அப்படி இறக்கி வைப்போம். ஓகே, ஸோ இந்த பிளேன் பேர் வந்து வாட்டர் பிளேன் வைப்போம். ஸோ வாட்டர் பிளேன் வச்சாச்சா. ஸோ இதான் வந்து நம்ம ஆறு போகுதில்ல அந்த இதோட வாட்டருக்கு உண்டானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் கொடுக்கணும்னு சொன்னோம்ல, ஸோ அது கொடுக்கலாம். அதுக்கு உங்கள் ஃபாரஸ்ட் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கல்ப்டிங் மோடுக்கு வருவோம். வந்துட்டு கொஞ்சம் இப்படி ஏற்ற இறக்கம். ஏன்னா காடோட லேண்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்காதுல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி ஏற்ற இறக்கங்கள்லாம் கொடுத்துப்போம். ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்மூத்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விடுங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லோ எண்ட் பிசி இல்லை லோ எண்டு லேப்டாப் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க, சரிங்களா? அப்பப்போ சேவ் பண்ணிக்கிங்க, இல்லைனா கிராஷ் ஆகிரும். ஓகே ஃபைன், இது போதும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டிகல் ஜென்ரேஷன் வந்து நம்ம இதை க்ரியேட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு மரங்களை வந்து உருவாக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த வாட்டருக்கும் இந்த லேண்டுக்கும் வந்து நான் டெக்ஸ்சர் கொடுத்துட்றேன். ஷேடர் எடிட்டர் வருவோம். வந்துட்டு அதுக்கு முன்னாடி யூவி எடிட்டிங் பண்ணிடுவோம். இதை யூவி எடிட்டிங் ரொம்ப பெருசெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு டாப் வியூ வாங்க, வந்துட்டு ஃபாரஸ்ட் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு போய் வியூ கொடுத்து ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான், போதும். ஓகே, இல்லைனா கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம், உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதுபடி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதில் ஆம்பியன்ட் அக்ளூஷன், ப்ளூமு, ஸ்க்ரீன் பிளேஸ், ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் டோட்டலோஸுக்கு எல்லாம் கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து லேண்டுன்னு கொடுப்போம். லேண்டு, சரிங்களா? ஸோ இந்த லேண்டுக்கு வந்து இமேஜ் டெக்ஸ்சர் எடுக்கிறேன். கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த இது வந்துடும். ஸோ இது வந்து என்னன்னா நோட் ரேங்குலர் ஆட் ஆன். ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு போகிற வீடியோ நான் போட்டிருக்கேன், அது பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இப்போ டெக்ஸ்சர்ஸ் கொடுக்குறேன். இந்த கிரவுண்ட் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இந்த எப்படின்னா புல்லாந்தரையும் மண் தரையும் கலந்தா மாதிரி ஒரு இது. ஸோ இந்த இதை கொடுக்குறேன். இதை தூக்கி இதில் கொடுத்துருவோம். ஓகே, இதோட ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். 15ன்னு கொடுப்போம். 15 கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் வரும். ஸோ இதுக்கு நாம் 5ன்னு கொடுப்போம். ஓகே, ஏன்னா இது அவ்வளோ பெருசாக நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இது மேலே ஃபுல்லாக வந்து மரங்கள் இருக்கிறதுனால கீழே உள்ளது வந்து எது இருந்தாலுமே நமக்கு வந்து தேவைப்படாது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் மற்ற என்னென்ன மெட்டீரியல் டெக்ஸ்டர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவோம். ஆம்பியன்ட் அக்ளூஷன். ஸோ அந்த ஆம்பியன்ட் அக்ளூஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நான் வந்து கொடுப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரஃப்னஸ் கொடுத்துருப்பான். ரஃப்னஸை தூக்கி இதில் போட்டுருவோம். அடுத்தது நார்மல் மேப் கொடுத்துருப்பான். ஸோ நார்மல் மேப்பை தூக்கி இங்கே கொடுத்துருவோம். நார்மல் மேப்பில் வந்து நார்மல் அப்படின்னு ஒரு இது இருக்கும், நார்மல் மேப். இதை தூக்கி இதில் போட்டுருவோம். இதில் யூவி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த லேண்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வாட்டர் பிளேனு. ஸோ இதுக்கு வந்து வாட்டர் பிளேன்னு கொடுப்போம். ஸோ இது வாட்டர் பிளேன் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ரஃப்னஸை வந்து 0 ஆக்கி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆறு போகிற மாதிரியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து மரத்தை நடணும். கரெக்டாக? ஸோ அந்த மரத்தை நடலாம். ஸோ மரத்தை நடத்துக்கு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா 2 கலெக்ஷன் ரெடி பண்ணுவோம். ஒரு கலெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரீஸ்.
ரெண்டாவது கலெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பிக் ட்ரீஸ். ஓகே, நம்ம 3 பெரிய பெரிய மரங்கள் பண்ணியிருந்தோம், 3 சின்ன சின்ன மரங்கள் பண்ணியிருந்தோம். இந்த சின்ன சின்ன மரங்களை தூக்கி ஸ்மால் ட்ரீஸ்லையும் பெரிய பெரிய மரங்கள் தூக்கி பிக் ட்ரீஸ்லையும் போட்டு விட்டா நமக்கு ப்ராப்பராக எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா அதுலேருந்து நான் அப்பெண்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஸோ ஃபைலு அப்பெண்டு, ஸோ அந்த பிளெண்டர் ஃபைலுக்கு போகிறேன். ட்ரீஸ் பேக் ஆப்ஜெக்ட் இந்த இருக்கு என்னோட 6 மரங்கள் இருக்குல்ல, ஸோ 6ஐயும் நான் இதில் அப்பெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த 3 சின்ன இதையும் தூக்கி இதுலேயே இருக்கட்டும் ஸ்மால் ட்ரீஸு. அப்புறம் இந்த 3 பெரிய மரங்கள் இருக்குல்ல அதை அப்படியே தூக்கி இந்த பிக் ட்ரீஸில் போடுறேன். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்படி எங்கேயாவது ஓரமாக தூக்கி கேமரா ஆங்கிள் படாத மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வச்சுருவோம். நமக்கு அது தேவையில்லை இனிமேல். அது இந்த கலெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா பார்ட்டிகல் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்டிகல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ தான் வந்து என்னென்னா இது ஆரம்பிக்கும். இந்த அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா ஸ்லோனஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. நான் எதுக்கு நான் அந்த 2 கலெக்ஷனையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் தற்சமயத்துக்கு. ஓகே, ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து 2 பார்ட்டிகல்ஸ், ஸ்மால் ட்ரீஸ்க்கு ஒரு பார்ட்டிகல்ஸு, பிக் ட்ரீஸுக்கு ஒரு பார்ட்டிகல்ஸ் 2 பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம பிக் ட்ரீஸ்க்கு பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே இப்போ நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் நியூ பார்ட்டிகல்ஸ் கொடுப்போம். அந்த பார்ட்டிகல்ஸ் பேர் வந்து பிக் ட்ரீஸ் அப்படின்னு கொடுப்போம். இங்கேயும் வந்து பிக் ட்ரீஸ்னு கொடுப்போம். ஹேர் பார்ட்டிகல்ஸ் போவோம். ஸோ இதில் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குன்னா 10,000 வெர்டெக்ஸ் இருக்குது. பட் 10,000 வச்சா நம்ம சிஸ்டம் வந்து என் சிஸ்டமே படுத்துரும். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. ஸோ அதுக்கு பதிலாக வந்து 1000 இப்போ டிஃபால்ட்டாக 1000 இருக்கட்டும். ஸோ இதில் வந்து எங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு வேணும், கரைகள் இருக்கிற இடத்துல மட்டும். இந்த 6 இருக்கிற இடத்துல வந்து எனக்கு வேண்டாம் அப்படிதான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்டர் பிளேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு சி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரஷ் வரும். இதில் இந்த வாட்டருக்கு இந்த பிளேன் இது இருக்கிற ஏரியா ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஸோ இப்போ எனக்கு இந்த ஏரியாவை தவிர மிச்சம் எல்லா ஏரியாலையும் வேணும்னு சொன்னேன் அப்படி தானே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு ஓகே இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாலாம் எனக்கு வந்து வேண்டாம். ஓகே, இப்போ கண்ட்ரோல் பிடிச்சி ஐ கொடுத்தீங்கன்னா அதை தவிர மிச்சம் எல்லாம் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த குரூப் இருக்குல்ல, குரூப் வெர்டெக்ஸ் குரூப், இதில் போயிட்டு ஸ்மால் ட்ரீஸ் அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு அசைன் கொடுத்துருங்க மறக்காம. ஓகேங்களா, அசைன் கொடுத்தாச்சு. இப்போ ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துருங்க. வந்துட்டு பிளேனை எனேபிள் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ உங்கள் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்துட்டு இந்த அட்வான்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபீல்டு வெயிட்டு இல்லை வெர்டெக்ஸ் குரூப் வாங்க. வந்துட்டு டென்சிட்டியில் இந்த ஸ்மால் ட்ரீஸ்ங்கிறது எனேபிள் பண்ணி போட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மால் ட்ரீஸ் எங்கெங்கே வரணும், இந்த கரெக்டாக அந்த தண்ணி ஏரியாவில் மட்டும் ஹேர் இருக்காது பார்ட்டிகல்ஸ், மற்ற எல்லா இடங்களும் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுக்கு இதான் நம்ம கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பார்ட்டிகல்ஸ் போல் ட்ரீஸை வைக்கணும் அங்கே கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வெலாசிட்டி இல்லை ரெண்டரில் ஆப்ஜெக்ட் பாத்துக்கு பதிலாக கலெக்ஷன் கொடுங்க. இந்த கலெக்ஷனுக்கு பதிலாட்டு இந்த கலெக்ஷனில் வந்து ஸ்மால் ட்ரீஸ்னு இருக்கும், அதை கொடுங்க. ஸோ இப்போ மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லாக்கா படுத்து கிடக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டிகல்ஸ் கவுண்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சிப்போம். ஒரு 20 பார்ட்டிகல்ஸ் வச்சுப்போம். வச்சுக்கிட்டு ரொட்டேஷன் எனேபிள் பண்ணுவோம். இதில் ஆப்ஜெக்ட் இந்த கலெக்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஸ்மால் ட்ரீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் நம்ம இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வரும். எப்படின்னா இதில் குளோபல் செட்டு வச்சுக்கிட்டு இந்த ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த ட்ரீஸை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணால் வச்சுக்கலாம், நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். குளோபல் எக்ஸ் இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரீஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டான ஆங்கிளில் மேலே பார்க்க பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா ட்ரீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் சைஸில் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் இந்த ரேண்டம்னஸை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்கேலை வந்து கொஞ்சம் 0.05 வச்சுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஹை ஸ்கேலில் பண்ணுறோம்ல, அதனால தான் வந்து கொஞ்சம் சைஸ்லாம் கம்மி பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 1000 வைக்கும், 100ன்னு வைப்போம். மரங்களை 100 பத்தாது, 1000 வைப்போம். ஸோ சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். 0.035. ஸோ அந்த சைஸை கம்மி பண்ணி பார்ட்டிகல்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் கொண்டு வரணும்.
ஸோ இதில் எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் மரங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுதுல்ல இந்த சைடில். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த பக்கமும் வந்து கொஞ்சம் மரங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எடிட் மோடுக்கு போகிறேன். போயிட்டு அந்த அதே குரூப்பை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சியை ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ரஷ் டூலை எடுத்து இங்கே கொஞ்சம் இந்த லேண்டை செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ரொம்ப மார்ஜின் வச்சுட்டோம்ல, அதனால் அந்த லேண்டை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, பண்ணிவிட்டு இந்த அசைனை கொடுத்துட்றேன் இதில் அந்த இந்த வெர்டெக்ஸ் குரூப்பில். இந்த வாட்டர் பிளேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக்கி போனாம. ஓகே குட். ஸோ இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸை மறுபடியும் எனேபிள் பண்ணுறேன் இதில் விசிபிலிட்டியில். ஓகே, நிறைய வியூஸ் நிறைய ட்ரீஸ் இருக்குது, பரவாயில்ல. ரெண்டர் வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக நம்ம சைக்கிள்ஸில் தான் பார்க்கணும், பட் சைக்கிள்ஸில் பார்த்தா ஸ்லோவாக இருந்ததுனால இது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, மறுபடியும் நான் இதிலேயே கொண்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் அந்த பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்குல்ல அதை வைக்கணும். ஸோ அதுக்கு மறுபடியும் நான் இந்த பிக் ட்ரீஸை கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சேன். பண்ணிவிட்டு இன்னொரு குரூப் ரெடி பண்ணணும், ஒரு வெர்டெக்ஸ் குரூப்பு. ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா பிக் ட்ரீஸுக்கு வந்து ரேண்டமாக அப்படி பண்ணுவோம். ரேண்டமாக அப்படி செலக்ட் பண்ணுங்கள். பேருக்கு தான் இந்த ஃபாரஸ்ட் வந்து லோபாலின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையிலே இது லோபாலி மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நிறைய கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா, ஸோ ஹைப்பாலியாக தான் இருக்கும் இது. ஸோ நிறைய கொஞ்சம் இந்த வெர்டெக்ஸ் மோடில் வந்து நிறைய வெர்டெக்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்படி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணான்னா இதில் நியூ வெர்டெக்ஸ் குரூப் கொடுத்து இதில் பிக் ட்ரீஸ்னு கொடுப்போம். அசைன் பண்ணிடுவோம். இதில் அசைன் பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா எத்தனை வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா 93 வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிடுவோம் கரெக்டாக. இதில் மறுபடியும் பார்ட்டிகல்ஸ் வாங்க, வந்துட்டு நியூ பார்ட்டிகல்ஸ் கொடுங்க, ஹேருக்கு போங்க. இதில் 93ன்னு கொடுங்க, இல்லை 19 கூட கொடுங்க. ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, ரொட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க, குளோபல் எக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் கலெக்ஷனுக்கு வந்துட்டு கலெக்ஷனில் பிக் ட்ரீ கலெக்ஷனை கொடுங்க. அப்புறம் இந்த டென்சிட்டியில் வந்துட்டு பிக் ட்ரீஸ் இதை கொடுத்துக்கோங்க. சைஸை ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன், ஆப்ஜெக்டோட சைஸை வந்து நல்லா சின்னதாக்கிக்கலாம். இப்போ அந்த பார்ட்டிகல்ஸும் எனேபிள் பண்ணி வச்சுப்போம். ஸோ பிக் ட்ரீஸில் வந்துட்டு பிக் ட்ரீயோட சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஓகே, பிக் ட்ரீயோட சாரி நான் தப்பு பண்ணிட்டேன். ஸ்மால் ட்ரீ ஆக்சுவலாக இதுக்கு ஸ்மால் ட்ரீ தான் கொடுக்கணும், நான் தான் டெக்னிக்கல் மிஸ்டேக். ஓகே, இது ஸ்மால் ட்ரீஸ். ஓகே, ஸ்மால் ட்ரீஸ் தான் இதில் கொடுத்துருங்க. அடுத்து இந்த புது பார்ட்டிகல் சிஸ்டம் பேர் வந்து பிக் ட்ரீஸ். பிக்குக்கும் ஸ்மாலுக்குமே வித்தியாசம் தெரியாமல் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா மக்களே, இந்த புஷ்ஷுக்கு புல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன். சே பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. இப்போ இந்த ஸ்மால் ட்ரீஸ் இருக்குல்ல, இதை நான் ஆஃப் பண்ணால் நிறைய ட்ரீஸ் மறைஞ்சிடணும். பிக் ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிக் ட்ரீயோட இதை சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் இப்போ பிக் ட்ரீஸோட கவுண்டை குறைச்சிருவோம். நாம் ஸ்மால் ட்ரீஸோட சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இது பக்காவாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பிக் ட்ரீ ஸ்மால் ட்ரீஸ் ரெண்டுக்கும் வந்து நம்ம ரேண்டம்னஸ்லாம் நம்ம கொஞ்சம் கொடுத்துருவோம். வழக்கம் போல தான் இதெல்லாம் 0.5. ஓகே, ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்மால் ட்ரீஸோட சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி 0.025 கொடுத்துருவோம். பார்ட்டிகல் கவுண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம், 2000 போடுவோம். ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வந்து நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ரெண்டர் பண்ணணும். பட் ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபாக் அதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டி வரும். ஸோ ஃபாகெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஃபாக் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பார்த்தீங்களா இப்போவே சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ நான் தற்சமயத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் அந்த கவுண்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். பிக் ட்ரீஸ்க்கு வந்து 200ன்னு கொடுத்துக்கிறேன். சாரி, ஸ்மால் ட்ரீஸ்க்கு மறுபடியும் பாருங்கள் குழம்புது. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. ஸ்மால் ட்ரீஸ்க்கு 200ன்னு பிக் ட்ரீஸ்க்கு வந்து 10ன்னு கொடுத்துக்கிறேன்.
இது வந்து தற்சமயத்துக்கு தான், ஓகேங்களா. இந்த டிஃபால்ட் லைட்டை தூக்கிடுவோம், தூக்கிட்டு ஒரு என்விரான்மெண்ட் மேப் ஒன்று கொடுத்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபில்மில் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்விரான்மெண்ட் நான் போனாலும் வந்து இந்த பின்னாடி உள்ள அந்த இது என்விரான்மெண்ட் தெரியாது. ஓகே, இதில் வந்துட்டு என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர் கொடுப்போம். இதில் வந்து என்விரான்மெண்ட் டெக்ஸ்சருக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா HDRI மேப்பில் இதை கொடுப்போம். எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று இது, இந்த என்விரான்மெண்ட் மேப். ஓகே, இதில் நான் இப்போ ரெண்டர் வியூக்கு வரேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு வால்யூமெட்ரிக் ஃபாக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணாங்கன்னா, நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தெல்லாம் குறைச்சி வச்சுருக்கேன். அது என்ன ரீசன்னா வால்யூம் ஆல்ரெடி வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ வால்யூமெட்ரிக் ஆட் பண்ணும்போது இன்னும் ஸ்லோவாகும். ஸோ அதனால் கடைசியில் ரெண்டர் பண்ணும்போது நம்ம மரத்தெல்லாம் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு க்யூப் ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த க்யூபை வந்து உங்களோட அந்த ஃபாரஸ்ட் நீ செஞ்சு வச்ச மாடல் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக மூடுற அளவுக்கு சைஸை வந்து மாற்றிக்கங்க. எடிட் மோடில் போயிட்டு சைஸை வந்து இப்படி மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சைஸை மாற்றி வச்சாச்சு. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா இப்போ நான் வந்து கேமரா வியூவில் ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஸோ கேமரா வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த பக்கத்தில் ஃபாக் நிறையா இருக்கணும், கேமரா வியூக்கு பக்கத்தில் வர வர ஃபாக் கம்மியாக இருக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் ஷேடர் எடிட்டர் வந்துக்கிறேன், அந்த க்யூப் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு பேர் வந்து வால்யூம் க்யூப்னு போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த க்யூபுக்கு வந்து தனி நியூ மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருவோம், வால்யூமெட்ரிக்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் டிஎஃப் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வால்யூம் ஸ்கேட்டர்னு ஒன்று இருக்கும், அதை அதில் போடுவோம். போட்டு இதை வந்து இந்த வால்யூமில் கொடுப்போம், சர்ஃபேஸில் கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வால்யூம் வந்து ஆல்ரெடி அதில் உருவாயிடுச்சு அதில். ஓகே, பட் இன்னொன்று ஒன்று பண்ணோம்னா இதில் என்னென்னா ஒரு ஷிஃப்டியை கொடுத்து ஒரு லைட்டு சன்லைட் ஒன்று வைக்கிறேன். இந்த சன்னை வந்து அப்படி நவுட்டி இங்கே வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, சன்னோட பவரை வந்து 5ன்னு வச்சுருவோம். கான்டாக்ட் ஷேடோஸ் எனேபிள் பண்ணிடுவோம். இதில் நான் சைக்கிள்ஸே வச்சுட்டு பண்ணுறேன், ஏன்னா சைக்கிள் யூஸ் பண்ணால் தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும், அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து லைட்டாக அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதில் வால்யூம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ அந்த வால்யூம் வந்து நம்ம திக்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா 0.005 கொடுத்தா வச்சுங்களேன், எனக்கு வந்து வால்யூம் வந்து அந்த டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா இதில் கேமராவுக்கு தள்ளி இருக்க பகுதியில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கணும், அப்படி வர பக்கத்தில் வர வர வந்து கம்மியாகணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிரேடியன்ட் டெக்ஸ்சர் இதில் போடுவோம். ஷிஃப்டியை கொடுத்து ஒரு கிரேடியன்ட் டெக்ஸ்சர் எடுப்போம். ஃபாஸ்ட்டாக போனால கை வந்து வேறு கீயை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இதில் ஆப்ஜெக்ட் பேர் கொடுத்துருவோம் இதில். ஓகே, இப்போ இந்த கிரேடியன்ட் டெக்ஸ்சரை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி இதுங்க கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வால்யூமை இப்போ நம்ம தூக்கிடுவோம், இப்போ நமக்கு இது தேவையில்லை கொஞ்சம் நேரத்துக்கு தற்சமயத்துக்கு. ஓகே, ஸோ இதில் இந்த வெள்ளை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை இருக்க பகுதியில் தான் வால்யூம் நிறையா இருக்கும், கருப்பு இருக்க பகுதியில் வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு கேமரா இங்கே இருக்குது, ஸோ இந்த பக்கம் வெள்ளை வரணும், கருப்பு வந்து இந்த பக்கம் வரணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ஜீல வந்து -90 டிகிரி வச்சா எனக்கு அந்த பக்கம் வெள்ளையும் இந்த பக்கம் கருப்பு வரும். ஆனால் கருப்புனா எனக்கு ரொம்ப சுத்தமாக ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு வால்யூம் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலர் ரேம்ப் ஒன்று எடுக்கிறேன். ஸோ அந்த கலர் ரேம்ப் இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த மாதிரி கலர், ஒரு கிரே மாதிரி ஒரு கலரு. ஓகே, ஸோ இந்த ஒரு கிரே மாதிரி ஒரு கலர் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி ஒரு டெமோ ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த டெமோவோட வேல்யூலாம் அங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து கிரே மாதிரி ஒரு கலர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு 2 இதை ஆட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, அந்த இது வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதாவது இந்த கலர் டிரான்சிஷன் ஆகிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கேலிங் இருக்குல்ல, இந்த ஸ்கேலிங்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்க இந்த டிரான்சிஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதா. இப்போ இந்த ஸ்கேலிங்கை வந்து 1.15 வைப்போம், 1.1 வச்சுருவோம். ஓகே, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் இதை.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதை வந்து ஒரு மாஸ்காக வச்சு நம்ம அந்த டென்சிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த டென்சிட்டியில் இதை நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை தூக்கி நான் அந்த டென்சிட்டியில் கொடுக்குறேன். கொடுத்து இதை தூக்கி நான் அந்த வால்யூமில் கொடுத்துட்றேன். பட் ஸ்டில் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நாம் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஒரு மேத் நோட் ஒன்று போடுவோம். மல்டிப்ளை எடுப்போம். இதில் மல்டிப்ளையில் வந்து 0.001 கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இந்த இடம் இங்கே வர கம்மியாகும். இப்போ கேமராவில் நான் காட்டினா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது புரியும். அந்த இடத்துல அதிகமாக இருக்குது, பட் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த வேல்யூவை கொஞ்சம் அதிகப்படுத்திப்போம். 0.0025 வைப்போம். இந்த வேல்யூ ஓகே நமக்கு. பட் நமக்கு இதில் வந்து நமக்கு இதில் என்னென்னா இந்த வால்யூம் தூக்கிடுவோம். இப்போ இதை அங்கே வச்சுக்கிறேன். வெறும் இது மட்டும் இது போட்டால் மட்டும் பார்த்தாது, ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சரையும் கூட நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதை உரமாக தூக்கி வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் ஒன்று எடுப்போம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு மேப்பிங் வேண்டாம், இது அப்படியே ஆப்ஜெக்டை டைரெக்டாக தூக்கி இதில் கொடுத்துட்றேன். வெக்டாரில் கொடுத்துட்டு ஒரு மிக்ஸ் கலர் நோடு போடுறேன். போட்டுட்டு இதை தூக்கி இங்கே கொடுக்குறேன். அப்புறம் இதில் இந்த எஃப்ஏசி இருக்குல்ல, இதை தூக்கி நான் இங்கே கொடுக்குறேன். இதை வந்து மல்டிப்ளை கொடுத்துருவோம். இதோட அவுட்புட் எப்படி வரும் தெரியுமா, அந்த மாதிரி வரும். ஸோ இதோட சைஸை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். ஓகே 0.2 வைப்போம். ஓகே இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம அப்படியே நம்ம ஒரு மாஸ்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தூக்கி நான் என்ன பண்ணுறேன், இந்த மல்டிப்ளையில் கொடுத்துட்றேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வால்யூம் ஸ்கேட்டர் தூக்கி வால்யூமில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த நாய்ஸ் டெக்ஸ்சரும் சேர்ந்து ஒரு மாஸ்காக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இங்கெல்லாம் நிறைய நாய்ஸ் இருக்கும், இங்கெல்லாம் வந்து நிறைய ஃபாக் இருக்கும், இங்கே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃபாக் டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த 0. இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம். அந்த இருக்குல்ல இதை. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, நான் இப்போ கேமரா வியூவில் வர்றேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சன்லைட்டும் வந்து கூட சேர்ந்து வரும்போது நல்ல செமையாக இருக்கும். இது நான் சன்லைட் டிசேபிள் பண்ணுறேன், இப்போ எனேபிள் பண்ணுறேன். ஸோ நான் அந்த ஆஸ் யூஷுவல் என்னோட அந்த லேண்ட் இருக்குல்ல, ஃபாரஸ்ட் லேண்டு, அதோட ட்ரீ கவுண்ட் வந்து நான் அதிகப்படுத்திடுறேன் இப்போ. ஸோ 2000 மரம் வச்சுருந்தேன் கரெக்டாக முதல்ல. ஸோ 2000 ஸ்மால் ட்ரீஸும் பிக் ட்ரீஸ் வந்து 50 வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த டென்சிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்குது டென்சிட்டி. ஸோ அந்த டென்சிட்டியை நான் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த ஷேடர் எடிட்டருக்கு போயிட்டு நீங்கள் கம்மி பண்ணலாம். வால்யூமெட்ரிக் ஃபாகுக்கு போயிட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த 0.0 இந்த வேல்யூ, இதை வந்து நம்ம கம்மி பண்ணால் வச்சிங்களா நமக்கு ஃபாக் வந்து நம்ம நல்லா கம்மியாகும் கொஞ்சம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஃபாரஸ்ட் டுட்டோரியல். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள் அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் ரெண்டர் பண்ணி வேணால் உங்களுக்கு நான் மேலே போட்டு வைக்கிறேன். ஏன்னா ரெண்டர் போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ரெண்டர் பண்ணி நான் உங்களுக்கு நான் போட்டு வைக்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபாரஸ்ட் டுட்டோரியல். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னதாக உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியுமோ அவ்வளோ செஞ்சு காட்டுங்க. ஏன்னா இது நல்லா இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாக கூட பண்ண முடியும். பட் உங்களுக்கு தண்ணிக்கு அனிமேஷன்லாம் கொடுக்கலாம், பட் அதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு இது போதும். ஓகேங்களா, சாதாரண லோ எண்ட் பிசி வச்சுருக்கவங்களுக்கும் கூட நான் வந்து பண்ண முடியாத மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு அப்படியே போகாமல் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். கூடவே என்ன பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டு, இப்படி ஒரு சேனல் இருக்குது, நான் பிளெண்டர் டுட்டோரியல்லாம் சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டா தான் சேனல் டெவலப் ஆகும். ஓகே, அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம சோஷியல் மீடியா லிங்க்லாம் கீழே கொடுத்துங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்து நான் என்னோட இந்த அப்டேட்ஸ்லாம் யூடியூப்பில் உள்ள வீடியோ அப்டேட்ஸ்லாம் நான் அதில் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா, கூட ஒரு லைக்கை போட்டு போங்க. நான் 100 லைக்ஸ் கேட்டேன், 10 லைக் கூட வர்றது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் லைக் போட்டு போங்க. ஸோ வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு டுட்டோரியல் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.